வணக்கம். ANTV செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். செல்போனை தொடர்ந்து பார்ப்பதை குழந்தைகள் தவிர்க்க வேண்டும். வழக்கறிஞர் பரமசிவம் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். குழந்தைகள் தொடர்ந்து செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்து யோகாசனம், புத்தகம் வாசித்தல் மற்றும் பெற்றோர்களுடன் நேரத்தை செலவிடுதல் போன்ற பயனுள்ள செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் பரமசிவம் கோரிக்கை விடுத்துள்ளார். பெற்றோருடன் உறவாடுதல், அதாவது உரையாடல் அதிகமாக இருக்கணும். குழந்தைகளுடைய தாய் தந்தை, குழந்தைகளுடைய மனோபாவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு குடும்ப ஒற்றுமை போன்ற இது கொண்டு வரலாம். குழந்தைகளுக்கு மேலும் அவர்களுக்கான எதிர்காலம் என்ன, அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்களுடைய குறிக்கோள்கள் எதுவாக இருக்கும் என்பதை பெற்றோர் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செய்ய முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பள்ளிக்கு வந்த பிறகு ஃபோனை எடுத்துக்கிறதால அதுக்கு சுறுசுறுப்பின்மை இல்லை, வெளிப்புற விளையாட்டும் கிடையாது. அதே போல் பிடிவாத குணமாக ஏற்பட்டுருது, தூக்கமின்மை இல்லை. சிறு வயதிலேயே அதிகமான கண்ணாடியை பயன்படுத்தக்கூடிய நிலைமை இன்று குழந்தைகளுக்கு வருவதற்கு காரணம் முக்கிய செல்போன் தான். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குழந்தைகள் மத்தியில் தொடர்ந்து மொபைல் போன் பார்ப்பது மற்றும் பயன்படுத்துவது அதிகரித்து வருவது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். குழந்தைகள் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதால் கண் பார்வை பாதிப்பு, மனநல பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே குழந்தைகள் செல்போனில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து பெற்றோர்கள் அவர்களுடன் போதிய நேரம் செலவிட வேண்டும் என்றும், யோகாசனம், விளையாட்டு போட்டிகள், புத்தகம் வாசித்தல் போன்ற பயனுள்ள செயல்பாடுகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் சிறப்பு குழு அமைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் செல்போனை தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பரமசிவம் கோரிக்கை விடுத்துள்ளார். குழந்தைகளின் உடல் நலம் மற்றும் மனநலத்தை பாதுகாக்கும் வகையில் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட்டு அவர்களை செல்போன் பயன்பாட்டிலிருந்து படிப்படியாக விலக்கி ஆரோக்கியமான மற்றும் பயனுள்ள பழக்கங்களுக்கு வழிநடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.